ஹாய் மக்களே! இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல ஏசிலேருந்து உள்ள தண்ணி ஊத்துதா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. ஏன் தண்ணி ஊத்துது? இத ஊத்தாம இருக்கறதுக்கு என்ன பண்ணலாம்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள. இந்த கஸ்டமர் என்ன Instagramல ஃபாலோ பண்ணிட்டு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. சார் இந்த மாதிரி நான் லாஸ்ட்டாக 3 மந்த்துக்கு முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணேன். பட் ஆனாலும் எனக்கு தண்ணி வீட்டில் ட்ராப் ஆகுது. இதே ஃபால்ட்டுக்காக தான் நான் முன்னாடி கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். வேற ஒருத்தவங்க வந்து எனக்கு ஃபுல்லாக கழட்டி பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே சர்வீஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. பட் ஆனால் எனக்கு திருப்பியும் 3 மந்த் ஆயிடுச்சு. திருப்பி தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சுங்க. வந்து என்னன்னு கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்மளும் நேராக கிளம்பி நம்ம டீமை கூப்பிட்டு போயிட்டோங்க. அங்கே போய் செக் பண்ணி பார்த்ததுல ஏசியில் ஃபுல்லாக டஸ்ட் எல்லாம் பெருசாக இல்லைங்க. லைட்டாக தான் டஸ்ட் இருந்தது. மற்றபடி பெரிய டஸ்ட் இல்லை. என்னன்னா ட்ரேல ஃபுல்லாவே ஜெல்லியா இருக்குங்க. ஜெல்லி ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஜெல்லி ஃபார்ம் ஆனதுனாலதான் ட்ரே ஃபுல்லா பிளாக் ஆயிருக்கு. பிளாக் ஆனதுனாலதான் தண்ணி போகாம தண்ணி வீட்டுக்குள்ளே ஊத்த ஆரம்பிச்சிருக்கு. ஜெல்லி பாத்தீங்கன்னா நீங்க அதிகமா வந்து ரூம் ஸ்ப்ரே யூஸ் பண்றது, அப்புறமே வந்து பவுடர் யூஸ் பண்றது, பர்ஃபியூம் யூஸ் பண்றது, இந்த மாதிரி ஏசி போட்டுட்டே வந்துட்டு ஃபேனை யூஸ் பண்ணா இந்த மாதிரி சீக்கிரமாவே ஜெல்லி ஃபார்ம் ஆயிடுங்க. இது நீங்க அதிகமா கம்மி பண்ணி யூஸ் பண்ண உங்களுக்கு ஏசி கொஞ்சம் சரி லைஃப் நல்லா வரும். ஓகேங்களா? சரி ஓகே, கஸ்டமர்கிட்ட சொல்லி நம்ம சர்வீஸ் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. அது பின்னாடி போய் பார்த்தோம்னா ட்ரைன் ஹோஸ் லைட்டா டேமேஜ் ஆயிருந்தது. அதனால கஸ்டமர் சொல்லிட்டு அந்த ட்ரைன் ஹோஸும் மாத்தியாச்சு. மாத்திட்டு எல்லாமே பக்காவா தொடச்சிட்டு கூலிங் எப்படி இருக்குன்னு ஆன் பண்ணி பார்த்தோங்க. கூலிங் சும்மா சூப்பரா இருந்தது. கஸ்டமர்கிட்ட கேட்டோம். கஸ்டமர் பக்காவா இருக்குங்க. இது கேரண்டி இருக்கான்னு கேட்டாங்க. கேரண்டி எல்லாமே இருக்கு மேடம் சொல்லியாச்சுங்க.